டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. பல்வேறு சோதனைகள் நடத்தியிருந்த நிலையில் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாட்டிலுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்தது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுவாலை நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் 30 வரை கூடுதலாக வசூல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகி இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுவாலை நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். அமலாக்கத்துறையின் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது டாஸ்மாக் ஒப்பந்ததாரர்களுடைய அலுவலகங்கள், அதே போன்று தமிழகத்தின் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சோதனைகளில் தற்பொழுது டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி குறிப்பில் டாஸ்மாகில் கணக்கில் காட்ட முடியாத 1000 கோடி ரூபாய் வரை இவர்கள் பணம் புழக்கத்தில் இருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் கொள்முதல் ஒப்பந்ததாரர்கள் இடையே நடைபெற்ற இந்த சோதனையில் டிரான்ஸ்பர் செய்வது, அதே போன்று டெண்டர் கொடுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது தொடர்பாகவும் முறைகேடு ஏற்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார் லைசன்ஸ், அதே போன்று மதுபான ஆலைகளுக்கு லைசன்ஸ் வழங்குவது தொடர்பிலும் இவர்கள் முறைகேடு நடத்திருப்பதும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வசூலித்திருப்பதும் இந்த துறையில் அதிகப்படியான ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் அமலாக்கத்துறை செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது.